ஆக்டர் அஜித்குமார் அவர்களுக்கு உடனடியாக தலையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அஜித்குமார் சார் நேற்று சென்னையில் உள்ள பிரபல ஹாஸ்பிட்டலான அப்போலோவில் அட்மிட் ஆகியிருக்காரு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத அஜித்குமார் சார் தரப்புல இருந்தும் யாரும் சொல்லலை. அண்ட் இப்போ வர ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்தும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலை. இதற்குள்ள சோசியல் மீடியா ஃபுல்லாகவே என்ன ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அஜித்குமார் சாருக்கு தலையில் மூளை நரம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு, அதனால அங்க வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் எல்லாமே சொல்லியிருக்கதாக ஒரு தகவல் பரவி வந்துகிட்டு இருக்கு. மேலும் அஜித்குமார் சார் தன்னோட உடம்புல எப்பயுமே கவனமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த ஒரு காரணத்தினால டாக்டர் சொன்னதுக்கு எஸ் சொல்லிட்டாரு அப்படின்னும் இன்னைக்கு அவருக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சோசியல் மீடியாவில் வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மேலும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அஜித்குமார் சாருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. ஆனால் ஆப்ரேஷன் அடுத்த நாளே பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ அவர் விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருக்காரு. அந்த ஒரு ஷூட்டிங்கோட ஷெடியூல் இருக்கும்போது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அஜித்குமார் சாருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏப்ரல் அல்லது மேலே தான் பண்ணுவார். கம்ப்ளீட்டாக இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் பண்ணுவார். அவர் எப்பயுமே அவரோட ஒர்க்கில் பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அஜித்குமார் சார் நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு, அது மட்டும் உண்மை. இன்னும் அவர் தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல. ஆனால் கூடிய சீக்கிரமே அவரோட தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ரசிகர்கள் எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அஜித்குமார் சார் எப்பயுமே ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒரு அறிக்கையாக வெளியிடுவார் அவரோட கையெழுத்தோட. ஸோ கண்டிப்பாக நேற்றுலேருந்தே எந்த ஒரு ரூமர்ஸாக அவர் பார்த்துருப்பாரு. அவருக்கு உண்மையிலுமே என்ன நடக்குது, ஒருவேளை உண்மையிலுமே ஆப்ரேஷன் இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக போட்டு அவரோட ரசிகர்களுக்காக ஒரு அறிக்கை அவரோட கையெழுத்தோட விட்டார்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் இப்போதைக்கு ரசிகர்களோட ஆறுதலுக்காக ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் ரிலீஸ்க்கு முன்பே இத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. கமலஹாசன் அவர்களோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சு வந்துகிட்டு இருக்க படம் தான் அமரன். இந்த படத்தோட டீசர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அண்ட் இந்த படம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் திரைக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஓடிடி நிறுவனம் வாங்கியிருக்கு அப்படின்னும் கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேல அந்த படத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களாமா. தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த உச்ச நட்சத்திரங்களோட படங்கள் மட்டும்தான் இந்த அளவுக்கு வசூல் செய்யும். அதே அளவுக்கான ஒரு வசூலை சிவகார்த்திகேயன் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. தளபதி அவர்கள் சினிமா விட்டு விலகியதுக்கு அப்புறம் அவரோட பிளேஸை யாரு பிடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. போற வேகத்தை பார்த்தா சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த இடத்தை பிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அவர் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்டா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.